மேக்ஸ் எக்ஸாம் தான் இன்னைக்கு. செம்ம ஈஸியாக இருந்தது. பக்காவாக மார்க் எடுக்கல எல்லோரும். நான் வந்து ஒரு 80 மேலே எடுப்பேன். 5 மார்க் எல்லாமே ஈஸி. 2 மார்க்கு எழுதிடலாம். 3 மார்க்கில் ஒன்று அந்த மாதிரி எல்லாமே எழுதிடலாம். எல்லோரும் ஒரு 70 மேலே எடுத்துடலாம் ஈஸியாக. காமர்ஸ் எக்ஸாம் எழுதுனா நல்லா தான் வந்தது. 1 மார்க்கில் ஈஸியாக தான் அட்டன் பண்ண முடியுது. 5 மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா வந்தது. 3 மார்க்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுண்ணா. ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக தானே இருந்தது எல்லாமே. ஆமாம், படித்தது தான். அவர் சொல்லி கொடுத்ததான், சார் சொல்லி கொடுத்ததான். 80 அப்படி 80 அப்போ எடுக்கலாம்ண்ணா. டாப்பர்ஸ் எடுத்தால் எடுக்கலாம்ண்ணா. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தானே இருந்தது. எல்லா கொஸ்டின் 1 மார்க்லாம் புக்கு இதில் தான் வந்தது. நம்ம எதுவுமே படிக்கவே தேவையில்லை. அவங்க சொல்கிறது வண்டி இதுதான் வருது, அது வண்டி நம்ம பார்த்தா போதும். புதுசாக எதுவுமே படிக்க தேவையில்லைண்ணா. புக்கின்லாம் அவ்வளோவும் படிக்கவே தேவையில்லைண்ணா. ரிவிஷன் எக்ஸாமில் கொடுத்த கொஸ்டின் அதுதான் அப்படியே வருதுண்ணா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அதானே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அது குத்தனால தானே இப்போ எங்களால் இது எக்ஸாமே எழுத முடியுது. கம்பல்சரியில் கேட்டுருந்தாங்கண்ணா. கம்பல்சரி அது ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம அட்டன் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. நான் இன்னைக்கு காமர்ஸ் எக்ஸாம்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. கம்பல்சரி ரெண்டுமே 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே புக்கின் தான். 5 மார்க் எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 வேர்டு தான் புக்கினில் கேட்டாங்க. ஒரு 5-6 கிட்ட 1 வேர்டு புக்கினில் தான் கேட்டாங்க. மிச்சம்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் எடுக்கலாம், நல்ல மார்க் தான் எடுக்கலாம். வேறுபாடுலாம் டிஃப்ரென்சேஷன் கொஸ்டின்லாம் 5 மார்க்லேயே 4 கேட்டானுங்க. நான் மொத்தம் இருக்கிறதே ஒரு 11 தான். அதுலேயே 4 கேட்டானுங்க. 3 மார்க்கில் ஒரு வேறுபாடு கேட்டானுங்க. ஈஸியாகிடுச்சு. வேறுபாடு படித்தவங்களாம் ஈஸியாக 20-30 மார்க் ஈஸியாக எடுத்துடலாண்ணா. எடுக்கலாண்ணா, எல்லோரும் எடுக்கலாண்ணா. ஈஸியாக தான் ஒரு 80-70 எடுக்கலாண்ணா. இன்னும் போட்டு 80-70 எடுக்கலாம். சென்டம்லாம் 1 மார்க் தானே. 1 மார்க் 1-2 தான் புக்கின்னு கேட்பாங்க. இந்த வாட்டி 5-6 கிட்ட புக்கின்னு கேட்டானுங்க. அதனால தான் 1 வேர்டு. ஒரு சிலருக்கு 1-2 கரெக்டாக இருந்தால் கூட ஒரு தப்பாகிடும். நான் எங்கள் ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம் 4 கிட்ட 5 கிட்ட வச்சாங்கண்ணா. அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஈஸியாக இது ஒரு எக்ஸாம் மாரி தான் இருந்துச்சு. அதான் அவ்வளோதான்.